Hello stenographers, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing good. Okay, நம்ம logograms பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது grammalogs பார்த்து முடிச்சிட்டோம். Logograms என்ன படிச்சோம்? Logograms வந்து ஒரு imaginary signs, ஒரு வேர்டுக்கு கொடுக்கிற imaginary signs தான் logograms. Grammalogsன்றது ஒரு வேர்டுக்கு ஒரு particular stroke வச்சு represent பண்றது தான் grammalogs. இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னதுன்னா contractions. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? contractions. வாங்க லெசனுக்கு போலாம். contractions ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி லோகோகிராமும் கிராமலாகும் படிச்சோமோ அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வரது தான் contraction. லோகோகிராமையும் கிராமலாக்ஸையும் கம்பைன் பண்ணி வரது தான் contraction. அப்ப லோகோகிராமும் வரும் கிராமலாகும் வரும், ரெண்டு சேர்ந்து வந்தது தான் contraction. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம் so that உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ என்னது டுமாரோ இருக்கு. டூ வந்து என்னது லோகோகிராம்ல படிச்சோம். அப்ப டு மோ ரோ டுமாரோ. ஓகேவா? டூக்கு லோகோகிராமுக்கு டூ போட்டோம். மோ ரோ டுமாரோ. அடுத்தது பிகம். பிக்கு என்ன படிச்சோம்? பி on the line stroke படிச்சோமா? பி. கம்முக்கு எப்படி படிச்சோம்? ஓகே, வெரி குட். கம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது லைனுக்கு கீழே போட்டுணும். பிகம். ஏன்னா பி வந்து on the line வந்து இதாகுது, அப்போ அது கீழே போட்டுக்கணும். பிகம். அதுவே இன்கம் எப்படி போடுவீங்க? இன்கம். இன்கம் எப்படி வரும்? இன் கம். ஏன்னா இன் வந்து above the line வரும், அதுல income. இது income. ஓகேவா? அப்போ become இப்படி எழுதியாச்சு. governmental. நம்ம ஆல்ரெடி government படிச்சிருக்கோம். government என்ன ஸ்ட்ரோக் படிச்சோம்? வெரி குட். G stroke above the line படிச்சோம் governmentக்கு. மீதி என்ன இருக்கு? L. governmental. அப்ப L ஓட இது வருது, சவுண்ட் வருது. அப்போ L. governmental. ஓகேவா? அடுத்தது ஆல்சோ. ஓட சவுண்ட் வருதா இங்க? ஆ எல் சோ. அப்ப எல் ஓட சவுண்ட் போட்டுக்கணும். ஆல் சோ. எல் ஓட போட்டோம். ஓட ஸ்டவ் வந்து ஹெவி டேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வச்சிட்டோம். அப்ப எல் ஆல் சோ. சோக்கு எஸ் போட்டு ஹெவி டேஷ் செகண்ட் பொசிஷன்ல வச்சிட்டோம். ஆல்சோ. ஓகேவா? டிஃபரண்ட்லி. நம்ம ஏற்கனவே டிஃபரண்ட் படிச்சிட்டோம். டிஃபரண்ட் எங்க படிச்சோம்? என்ன ஸ்ட்ரோக் படிச்சோம்? டி ஸ்ட்ரோக் த்ரூ தி லைன் படிச்சோமா? அப்போ டிஃபரண்ட். இங்க என்ன இருக்கு? லீ. அப்போ லீ. டிஃபரண்ட்லி. எல் ஸ்ட்ரோக் அப்படியே டிஃபரண்ட்லி. அதே மாதிரி தான் டிபார்ட்மெண்டல். டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன படிச்சோம்? அதே ஸ்ட்ரோக் டி ஸ்ட்ரோக் த்ரூ தி லைன். மீதி என்ன இருக்கு? எல் ஸ்ட்ரோக்கு. அப்ப டிபார்ட்மெண்டல். பாத்தீங்களா? டிஃபரண்ட்லியும் டிபார்ட்மெண்டலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ சென்டென்ஸ்க்கு ஏத்த மாட்டோம், அது வேரி ஆயிக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து எம் பேங்க். பேங்க் என்ன படிச்சோம்? பி ஸ்ட்ரோக் படிச்சோம். எம். அப்ப எம் ஓட ஸ்ட்ரோக் வந்து எம் பேங்க். எம் பேங்க். எம்க்கு இது எழுதிட்டோம். எம் ஸ்ட்ரோக் பேங்க். எம் பேங்க். ஓகேவா? பீயிங். அப்போ பி ஸ்ட்ரோக் வருது, இங் ஸ்ட்ரோக் வருது. பிக்கு நம்ம என்ன ஸ்ட்ரோக் படிச்சோம்? on the line B stroke. அப்புறம் அதோட சேர்த்து ing. அப்போ being. the being. doing எப்படி படிச்சோம்? D stroke on the line அதோட சேர்த்து ing. doing. go எப்படி படிச்சோம்? G stroke above the line அதோட சேர்த்து in. going. இந்த இது டேஷ் போட்டாலும் ஓகே தான், இல்லனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? இப்போ இதான் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன்ன்றது லோகோகிராமையும் கிராமலாகையும் சேர்த்து வருது தான் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ. டுமாரோ எடுத்து என்ன வருது? டூ வருது. அப்ப மோ ரோ டுமாரோ. பிகம்க்கு பி ஸ்ட்ரோக்கும் கம் ஸ்ட்ரோக்கும் நம்ம கிராமலாக்ஸ்ல படிச்சு எழுதிட்டோம். கவர்மெண்ட் வந்து நம்ம படிச்சோம். கவர்மெண்ட் அதோட மீதி எல் சவுண்ட் வருது. அப்போ கவர்மெண்டல். ஆல்சோ. அப்ப
ஓட சவுண்ட் வருது, ஹெவி டேஷ் ஃபர்ஸ்ட் பொசிஷன், அப்ப எல் ஸ்ட்ரோக், அதனால above the line எழுதிட்டோம். so s போட்டு ஹெவி டேஷ் செகண்ட் பொசிஷன். ஆல்சோ டிஃபரண்ட்லி, டிஃபரண்ட் வந்து என்ன ஸ்ட்ரோக், டி ஸ்ட்ரோக் த்ரூ த லைன், அப்புறம் மீதி லீ இருக்கு அதுக்கு எல் ஸ்ட்ரோக் எழுதிட்டோம். டிபார்ட்மெண்டல், அதே மாதிரி டிபார்ட்மெண்டலுக்கு டி ஸ்ட்ரோக் த்ரூ த லைன், அத எல் ஸ்ட்ரோக் எழுதிட்டோம். எல்லுக்கு எம்பேங்க்டு, எம் ஸ்ட்ரோக் எழுதிட்டோம். பேங்க்குக்கு பியோட ஸ்ட்ரோக் நம்ம கிராமர் லெவல் படிச்ச பேங்க், எம்பேங்க்டு. பீயிங், பீயிங்க்கு பி ஸ்ட்ரோக் ஆன் த லைன், அதுக்கப்புறம் இங் ஸ்ட்ரோக் பீயிங். டூயிங், டி ஸ்ட்ரோக் ஆன் த லைன், இங் டூயிங். கோயிங், கோயிங், கோயிங். அப்போ கோயிங் ஜி ஸ்ட்ரோக் above the line, இங் அதோட சேர்த்து எழுதியாச்சு. ஓகேவா? இதுதான் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன் என்னதுன்னா லோகோகிராம்ஸையும் கிராமலாக்ஸையும் சேர்த்து வரதுதான் கான்ட்ராக்ஷன். இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்ட்ராக்ஷன். நீங்க நெக்ஸ்ட் சாப்டர் போக போக இந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ஷன் உங்களுக்கு வரும். நீங்க நிறைய கான்ட்ராக்ஷன் படிப்பீங்க, நிறைய கிராமலாக்ஸ் படிப்பீங்க. அது மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். நான் இந்த சாப்டருக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன இது வருதோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அட் அ டைம்ல உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்ஷனுமே எல்லா கிராமலாக்ஸும் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ நம்ம அந்த சாப்டருக்கு ஸ்பெசிபிக்கா அந்த சாப்டருக்கு என்னென்ன கான்ட்ராக்ஷன்ஸ் வருமோ அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். சோ தட் நம்ம உங்களுக்கு சென்டென்சஸ் எழுதும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். சரியா? இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க எனக்கு சொல்லலாம். நம்ம என்னன்னா அடுத்த லெசனுக்கு நம்ம போவோம். ஓகே, நம்ம இன்னைக்கு படிச்சது என்னது? கான்ட்ராக்ஷன். இப்போ நம்ம அடுத்தது படிக்க போறது என்னதுன்னா ஃப்ரேசிங். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரேசிங். ஃப்ரேசிங் என்னது? நம்ம இது வரைக்கும் லோகோகிராம்ஸ் படிச்சாச்சு, கிராமலாக்ஸ் படிச்சாச்சு, கான்ட்ராக்ஷன்ஸ் படிச்சாச்சு. கண்டினியூங்கா நம்ம இப்ப பார்க்க போறது ஃப்ரேசிங். ஃப்ரேசிங்னா ரைட்டிங் 2 or more words without lifting the pencil. நம்ம 2 வேர்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட வேர்டை நம்ம பென்சிலை லிஃப்ட் பண்ணாம எழுதுறது தான் என்னது? ஃப்ரேசிங். இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெல், பெல். அடுத்தது இப்போ உங்களுக்கு 2 வேர்டு சேர்த்து சொல்றேன். பெல் is on the mat. அப்போ the bell is on the mat. இப்போ இந்த வேர்ட் எல்லாம் தனித்தனி வேர்டா தான் நம்ம எழுதுறோம். இது இந்த வேர்டுக்கு தனியா the எழுதிட்டோம், பெல் தனியா எழுதிட்டோம், is தனியா எழுதிட்டோம், on the தனியா எழுதிட்டோம், mat தனியா எழுதிட்டோம். சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ் ரைட்டிங் 2 or more words without lifting the pencil. 2-3 வேர்டு வந்து நம்ம பென்சிலை லிஃப்ட் பண்ணாம எழுதுறது தான் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரேசிங் சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, இங்க 2 வேர்ட்ஸ் இருக்கு. டு, டு. சரியா? நம்ம 2 வந்து எதுல படிச்சோம்? லோகோகிராம். டு வந்து எதுல படிச்சோம்? கிராமலாக்ல. அப்ப 2க்கு என்ன வரும்? டு, டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டி ஸ்ட்ரோக் டி கீழ வந்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் எது கணக்கோ அதோட கண்டினியூஸா தான் வரணும். சரியா? நம்ம நார்மலா டூ படிச்சப்ப எங்க படிச்சோம்? ஆன் த லைன்ல வரும் படிச்சோம். ஆனா இங்க கீழே இருக்கு. ஆனா என்ன அர்த்தம் அதுக்கு? ஏன்னா 2 வந்திருக்கு, 2 வந்ததுனால அது கீழே வரதுனால டு டு அப்படின்னு நம்ம அது கீழே தான் எழுதணும். சரியா? டு டு. இப்ப நம்ம நார்மலா எழுதிருந்தா எப்படி எழுதிப்போம்? டு டு. ஏன்னா 2க்கு இது, டூக்கு இது. ஆனா இப்ப நம்ம கண்டினியூஸா எப்படி எழுதுறோம்? அந்த 2 வேர்டையும் சேர்த்து நம்ம எழுதுறோம். அதுக்கு பேர் தான் ஃப்ரேசிங். இதுக்கு பேர் தான் ஃப்ரேசிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். டு கிவ், லோகோகிராம், கிராமலாக் 2 வந்திருக்கு. டு, டுக்கு என்னது? டு கிவ், கிவ்க்கு ஏன் கிவ்க்கு இங்க வந்து டு கிவ், டு இங்க முடிஞ்சிருச்சு. கிவ் அது கண்டினியூஸா நம்ம எழுதணும். டு கிவ். டு கோ, அப்ப டு கோ, டு கோ. நம்ம கோ ஸ்ட்ரோக் எங்க படிச்சோம்? above the line தான் படிச்சோம். ஆனா இங்க ஏன் on the line எழுதிருக்கோம்? ஏன்னா t ஓட ஸ்ட்ரோக் வந்து 2 ஸ்ட்ரோக் வந்து எங்க வந்திருக்கு? on the line வந்திருக்கு. சோ on the line வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த go ஓட ஸ்ட்ரோக்கும் அதோட கண்டினியூஸா on the lineல தான் வரும். ஓகேவா? should be, should எப்படி படிச்சோம்? கீழ should சின்ன டேஷ் அதுக்கப்புறம் be,
பி ஸ்ட்ரோக். கரெக்டா? should be இதான் படிச்சோம். out to out எப்படி படிச்சோம்? downward stroke above the line out. to வந்து டூ கீழே எழுதக்கூடாது. எங்க எழுதணும்? அதோட கண்டினியூஸா எழுதணும். புரிஞ்சுச்சா? நம்ம எந்த வேர்டு எழுதினாலும் ஷார்ட் ஹேண்ட்ல அதோட கண்டினியூஸா இருக்குமே தவிர்த்து தனித்தனியா எழுதக்கூடாது. அப்ப அவுட் டு இப்படி எழுதிடணும். அடுத்தது டு பி. அப்ப டு பி எப்படி வரும் நீங்க சொல்லுங்க. டு அப்போ பிக்கு பி டு பி. இப்ப அவுட் டு பி. அப்ப அவுட் மூணு வேர்ட் இருக்கு. அவுட் டு பி. அப்ப அவுட் டு பி. அவுட் டு பி. இதான் அவுட் டு பி. டு விச். அப்ப டு விச்க்கு என்ன வரும்? ச ஸ்ட்ரோக் வரும். கரெக்டா? ஆக்சுவலா எங்க வரும்? ஆன் த லைன் ஸ்ட்ரோக். ஆனா டு வந்ததுனால இத நம்ம கீழே த்ரூ த லைன் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் டு ஈச். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்ப என்ன டிஃபரன்ஷியேட், எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? நம்ம சென்டென்ஸ் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா அது டு விச்சா இல்ல டு ஈச்சா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அடுத்தது என்னது? டு பிகம். டு பிகம் எப்படி எழுதுவீங்க? டு பி ஸ்ட்ரோக் பி கம். டு பிகம். புரிஞ்சுதா? phrasing என்னது? writing two or more words without lifting the pencil. நம்ம ரெண்டோ இல்ல அதுக்கு மேல உள்ள வேர்ட்ஸ் பென்சில லிஃப்ட் பண்ணாம எழுதுறது என்னது? phrasing. சரியா? நம்ம ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு முக்கியம். லோகோகிராம்ஸ், கிராமலாக்ஸ், கான்ட்ராக்ஷன்ஸ், phrasing இது எல்லாமே முக்கியம். இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு இன்னுமே ஷார்ட் ஹேண்ட் ஃபாஸ்டா எழுத முடியும். சரியா? phrasingல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டு டு. அப்ப டூ வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி பென்சில லிஃப்ட் பண்ணாம எழுத முடியும்னு பார்த்தோம். டு டு. அப்ப டு டு. ஓகேவா? டு கிவ். டு கிவ் ஜி ஸ்ட்ரோக். டு கோ. டு கோ. சரியா? should be. should ஸ்ட்ரோக் சின்னது. அப்புறம் பி அது கண்டினியூஸா பி எழுதிட்டோம். out to. out to. out to. to be. to be. out to be. out ஓட ஸ்ட்ரோக் டு ஸ்ட்ரோக் பி ஸ்ட்ரோக் மூணுமே எழுதிப்போம். to which. to which. to each. to become. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்த வேர்டு வந்து எங்க யூஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாட்டோம் என்ன வேர்ட்ஸ் வரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெரிஞ்சுக்கோம். நம்ம போக போக சென்டென்ஸ் எழுதும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். சரியா? இது ஏதாச்சும் டவுட்டா இருந்தா நீங்க கேட்கலாம். சோ இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ஷனும் phrasingம் பார்த்துட்டோம். இதை தொடர்ந்துட்டு நம்ம கடைசியா பார்க்க போறது என்னதுன்னா டிக் த. நம்ம கடைசியா பார்க்க போற லெசன் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல டிக் த. சரியா? நம்ம த வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிற வேர்டு. சோ நம்ம ஸ்டார்டிங்ல டிக் வரும்போது நம்ம த வரும்போது என்ன பண்ணுவோம்? தக்கு வந்து நம்ம ஆன் த லைன்ல ஒரு டாட் வச்சோம் தக்கு. ஆனா நடுவுல த வருது. ஆன் த, பட் த, ஆஃப் த, அந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் த. அப்போ அதை வந்து நம்ம இது பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா டிக். நார்மல் சின்னதா ஒரு டிக் வச்சு அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த டிக் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். இந்த லெசன் பேரு டிக் த. சாப்டர் 3 ஓட ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல கடைசி இது வந்து டிக் த. சரியா? ஆஃப் த. இப்ப ஆஃப் நம்ம எப்படி எழுதுறோம்? ஆஃப் வந்து மேல எப்படி எழுதுறோம்? த வந்து எப்பவுமே எப்படி எழுதுறோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரோக் எழுதுறோம்னா அந்த ஸ்ட்ரோக் எப்பவுமே ஆப்போசிட் சைடுல இருக்கணும். த வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கணும். இப்போ நம்ம ஆஃப் எப்படி எழுதுறோம்? டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் மட்டும் எழுதுறோம். அப்ப த வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். இப்ப நம்ம இப்படி எழுதுறதுனால அதுக்கு ஆப்போசிட் என்னது? இப்படி வரும். அப்ப ஆஃப் த. ஆல் த எப்படி இருக்கும்? ஆல் வந்து டார்க் பொசிஷன் ஆல் த. அதே மாதிரி தான் ஆல் த. இது ஆஃப் வந்து லைட்டா இருக்கும், ஆல் வந்து டார்க்கா இருக்கும். டு த. டு வந்து என்னது? இங்க வரும் டு த. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க வரும்? டு த. இப்ப should the. should எப்படி வரும்? should the. இப்ப நான் உங்களுக்கு பெருசா எழுதி காட்டுறேன். should எப்படி வரும்? should நம்ம இப்படி எழுதுறோம். should the. சரியா? இது வந்து நான் உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக பெருசா எழுதிருக்கேன். ஆனா என்ன ஸ்ட்ரோக் இது வந்து சின்னதா தான் எழுதணும். சோ இது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருக்காக நான் உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். எப்படி ஆப்போசிட் சைடுல வரணும்ன்றதுக்காக. சரியா? இத ஸ்ட்ரோக் மாதிரி எழுதிக்க கூடாது. ஸ்ட்ரோக் மட்டும் எழுதினீங்கன்னா அது ஒரு ஏதாச்சும் ஸ்ட்ரோக் ஆயிடும். ஓகேவா? அந்த சைஸ் வந்து சின்னதா தான் இருக்கணும். should the. இப்போ என்ன வந்திருக்கு? at the.
அட் வந்து நம்ம கிராமலாக்லயும் பார்க்கல, எதுவும் லோகோகிராம் எதுலயும் பார்க்கல. அப்ப நார்மலா அட் நம்ம எப்படி எழுதலாம்? ஏ சவுண்ட் வருது, டி ஸ்ட்ரோக் வருது. அப்போ above the line டி ஸ்ட்ரோக், ஏக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் லைட் டாட் அட் வந்தாச்சு. த அப்ப நம்ம டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் எழுதுறதுனால த எப்படி எழுதுவோம்? அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி எழுதுவோம். இப்போ எப்படி எழுதுவோம்? அட் எழுதுறதுனால தவ இப்படி ஆப்போசிட் சைடுல கொண்டு போயிருவோம். சரியா? அட் த. and the and எங்க எப்படி எழுதுவோம்? upward stroke above the line and the. should the வந்து on the line வந்துச்சா, and the வந்து above the line வரும். அப்ப and the on the எப்படி எழுதுவோம்? on இப்படி எழுதுவோம். above the stroke, above the line வர stroke on the, அதுக்கு ஆப்போசிட்ல டவுன் எழுதுனா இப்படி, டவுன் எழுதுனால அதுக்கு ஆப்போசிட் சைடுல நம்ம இப்படி எழுதுறோம். on the. அதே மாதிரி தான் பட் வந்து on the line the, but the. had the என்னது எதுல படிச்சோம்? had the grammar logல. வெரி குட், grammar logல படிச்சோம். had the d stroke above the line, அதுக்கு the வந்து ஆப்போசிட்ல had the இப்படி வந்துரும். b வந்து b stroke on the line படிச்சோமா grammar logல b, அப்போ the b the. அடுத்தது put the. put வந்து என்ன ஸ்ட்ரோக் படிச்சோம்? p stroke through the line படிச்சோம். put the அப்ப give என்ன படிச்சோம்? grammar logல படிச்சோமா give வந்து g stroke on the line dark line give, அப்ப அதுக்கு ஆப்போசிட் இப்படி நம்ம இப்படி கொண்டு போறதால the வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி வரும். put இது வந்து give the. give க்கு நம்ம எப்படி எழுதுறோம்? horizontal stroke எழுதுறோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் இப்படி வரும். give the. which எப்படி எழுதுறோம்? which the. ஓகேவா? which எழுதிட்டோம். இது which வந்து which வந்து above the on the line வரும். each தான் through the line வரும். which the. இது இப்படி கூட எழுத வேணாம், நீங்க இப்படி எழுதிக்கலாம் இந்த சைடு. ஏன்னா இந்த சைடு நீங்க போட்டீங்க என்ன ஆயிடும்? உங்களுக்கு w ஆயிடும். இல்ல இப்படி போட்டா என்ன ஆயிடும்? w ஆயிடும். அப்போ இங்கிட்டு போடாம இந்த ஆப்போசிட் சைடுல போடணும். which the. சரியா? can the. can வந்து above the line k stroke can the. சரியா? புரிஞ்சுதா? இது வந்து என்னது? இந்த லெசன் பேரு டிக் the. நம்ம நார்மலா the வந்து கிராமர் லாக்ஸ்ல படிச்சப்ப சிங்கிள் ஆன் த லைன்ல டாட் வச்சு தான் படிச்சோம். ஆனா நடுவுல வந்து the வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும்போது அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம நடுவுல வரும்போது எப்படி ஸ்ட்ரோக் எழுதுறோமோ அந்த ஸ்ட்ரோக்கு ஆப்போசிட்ல நம்ம லைட்டான டேஷ் போட்டு அந்த the நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது கிராமர் லாகா இருந்தாலும் சரி, நார்மல் லோகோகிராமா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி, அதுதான் ப்ரொசீஜர். சரியா? of the க்கு போட்டோம். of the, all the. அடுத்தது to the, should the, at the, and the, on the, but the, had stroke எழுதணும். the opposite எழுதிட்டோம். be the, put v stroke எழுதணும். the put the, give the, which the, can the. t stroke வந்து எப்பவுமே அந்த ஸ்ட்ரோக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எழுதணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே டைரக்ஷன் எழுதிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ can the, which டைரக்ஷனுக்கு இந்த சைடு எழுதிடணும். சரி? இந்த இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்க கேட்கலாம். டிக் தல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம ஒருத்தர ஃபுல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சாப்டர் 3ல என்னென்ன படிச்சிருக்கோம்? ஷார்ட் ஃபார்ம்ஸ். ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல நம்ம என்னென்ன படிச்சோம்? லோகோகிராம்ஸ். லோகோகிராம்ஸ்ன்றது என்னது? ஒரு இமேஜினரி சைன்ஸ், ஒரு வேர்டுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு இமேஜினரி சைன்ஸ் தான் நம்ம லோகோகிராம்ஸ் சொல்றோம். கிராமர் லாக்ன்றது ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரோக் வச்சு அந்த இது ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் என்ன சொல்லுவோம்? கிராமர் லாக்ஸ். கான்ட்ராக்ஷன்ஸ் என்னது? கிராமர் லாக்ஸ் லோகோகிராம்ஸையும் கிராமர் லாக்ஸையும் கம்பைன் பண்ணி வரது தான் கான்ட்ராக்ஷன்ஸ். ஃப்ரேசிங்ன்றது
நம்ம ரெண்டு வேர்டு இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட வேர்டை பென்சில லிஃப்ட் பண்ணாம ஒரே ஸ்ட்ரோக் எழுதுறது தான் phrasing. கடைசியா பார்த்தது டிக் த வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிறதுனால அது நடுவுல வரும்போது அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சின்னதா ஒரு டிக் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரோக்குக்கோ இல்ல லோகோகிராமுக்கோ அந்த வேர்டுக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த த இருக்கணும். சரியா? இதுதான் நம்ம சாப்டர் 3ல படிச்சிருக்க லெசன்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ் கீழே. இந்த இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இந்த லெசன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெசன். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரமா தரோ பண்ணிக்கிறீங்களோ இது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இது எப்படி நம்ம ஏபிசிடி மனப்பாடம் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி லோகோகிராம்ஸோ கிராமலாக்ஸோ கான்ட்ராக்ஷன்ஸோ ஃப்ரேசிங்கோ டிக் தவோ இது நீங்க எல்லாமே உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு கேட்டா கூட எழுதுற அளவுக்கு நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எழுதி எழுதி நீங்க எவ்வளவு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதை எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு அவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நீங்களாவே ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். சரியா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஓகே, டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இதுல ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுக்கு போன் பண்ணுங்க இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. நான் query என்னவோ அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன். இல்ல இன்னமும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது என்கிட்ட நீங்க இந்த query-ய கேட்கலாம். சரியா? இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்க எனக்கு கேட்கலாம். இந்த சாப்டர் இல்ல சாப்டர் 1 2 3 இந்த 3 சாப்டர்லயுமே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்போ நீங்க கேட்கலாம். இல்ல நாளைக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது கூட நீங்க இதை கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம இதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளவு நாள் வந்து நம்ம என்ன எழுதிட்டு இருந்தோம்? வெறும் வேர்ட்ஸ் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தோம். நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சென்டென்ஸ் எழுத போறோம். நம்ம என்ன எழுத போறோம்? சென்டென்சஸ் எழுத போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட நீங்க 20% நீங்க கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம சென்டென்ஸ் சின்ன சின்ன சென்டென்ஸா இப்ப படிச்சது வரைக்கும் உள்ள ஒரு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த சென்டென்சஸ் எப்படி எழுதுறோம்னு பார்க்க போறோம். சரியா? நாளைக்கு உங்களுக்கு நான் சென்டென்சஸ் கிளாஸ் எடுத்தேன். பிராக்டிஸ் செஷன் தான் நடக்கும். நாளைக்கும் நாளான்னைக்கும் உங்களுக்கு வெறும் பிராக்டிஸ் செஷன்ஸ் தான். நம்ம ஃபுல்லா சென்டென்சஸ் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். சென்டென்சஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை ஸ்டெனோகிராஃபர்ஸ். பாய்.